Hi friends, this is Shobha from Krishobha Academy. இப்ப வந்து prefix and suffix part வந்து நம்ம பார்க்க போறோம். இதுவுமே உங்களுக்கு இந்த வார ஸ்கெடியூல்ல இருக்கிற டாபிக். prefix and suffix வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். அது வந்து நம்ம இந்த வீடியோ இந்த ஒரு பார்ட்லயே வந்து நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். இதுலயுமே வந்து உங்களுக்கு நான் ரெண்டு PDF வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்ன எப்படி क्वेश्चन கேட்பாங்க அது நான் சொல்லிருக்கேன். அதே மாதிரி வாட் இஸ் ப்ரிஃபிக்ஸ் வாட் இஸ் சஃபிக்ஸ்ன்ட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய நியூ புக்ல நியூ இங்கிலீஷ் புக்ஸ்ல வந்து 6th to 10th வரைக்கும் எங்கெல்லாம் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு போட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் கீயுமே வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கேன். இது ஒரு மெட்டீரியல். நெக்ஸ்ட் மெட்டீரியல் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வெப்சைட்ல வந்து ஜெனரல் இங்கிலீஷ்க்கு உண்டான எல்லா மெட்டீரியலுமே போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த டாபிக்ல வந்து அந்த மெட்டீரியல்ல வந்து நம்மளோட டாபிக் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸுமே இருக்கு. சோ அதுல இருந்து எடுத்த மெட்டீரியல் தான் இது. ஓகேங்களா, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸோட மெட்டீரியல் தான் இது. சோ இதுவுமே நான் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணிருக்கேன். டோட்டலா உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்க்கு ரெண்டு மெட்டீரியல் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ வாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன, அதுக்கப்புறமா இருக்கிற அதோடைய எக்ஸாம்பிள் அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ப்ரிஃபிக்ஸ், வாட் இஸ் ப்ரிஃபிக்ஸ்? ப்ரிஃபிக்ஸ்னா என்னன்னா இப்ப வந்து ஒரு வேர்ட் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாவும் இருக்கும் இல்லைன்னா மீனிங்லெஸ் வேர்டாவும் இருக்கலாம். சரிங்களா, அப்படி இருக்கும்போது அந்த வேர்டுக்கு முன்னாடி ஒரு வேர்டை போட்டு நம்ம மீனிங்ஃபுல் வேர்டா கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா அதுதான் என்னதுன்னா ப்ரிஃபிக்ஸ். புரியுதுங்களா? இட் மீன்ஸ் something has to be fixed before the meaning or meaningless words to make it as a complete meaning. அதுதான் என்னது ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ அதுக்கு இப்போ நம்ம அந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு உண்டான மீனிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது எதுக்காக எந்த வேர்டுக்கு முன்னாடி போடுறது நம்ம ஈஸியா நம்ம போட்டுடலாம். சோ அது மாதிரிதான் சில ப்ரிஃபிக்ஸோட மீனிங் வந்து நான் இங்க கொடுத்திருக்கேன். ப்ரீ அப்படின்னா பிஃபோர், அன்னா நாட் இல்லைன்னா அகெயின்ஸ்ட், கான்ட்ரானா அகெயின்ஸ்ட், கவுண்டர்னா ஆப்போசிட், ஃபோர்னா பிஃபோர். Next, Diana passing through or across, Panna pertaining to all, Lesna to a lesser extent. இதெல்லாம் வந்து prefix word ஓட meaning. ஓகேங்களா, இது தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த prefix word வச்சு நம்ம ஈஸியா வேர்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். prefix word வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள் பாருங்க. ரிலையபிள் அப்படின்னா அன்ரிலையபிள், கைண்ட் அன்கைண்ட், பயோகிராஃபினா ஆட்டோபயோகிராஃபி, meter diameter, overthinking thinking overthinking, phone telephone, impose superimpose, conductor semiconductor. புரியுதுங்களா? கண்டக்டர் செமிகண்டக்டர். சோ இது எல்லாமே வந்து ப்ரிஃபிக்ஸ் ஓட எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபிக்ஸ்னா என்னன்னா ஒரு மீனிங்ஃபுல் ஆர் மீனிங்லெஸ் வேர்ட். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் ஆட் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கா அந்த வேர்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ் இதே வந்து சஃபிக்ஸ்னா பின்னாடி ஒரு வேர்ட் ஆட் பண்ணும்போது அந்த வேர்ட் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா அது சஃபிக்ஸ். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். So suffix na enna, it means something has to be fixed at last of a word. ஓகேங்களா, to give a meaningful word. அதுதான் என்னது suffix. prefix na முன்னாடி ஒரு word add பண்ணி ஒரு complete meaning வரும். suffix na பின்னாடி அந்த word add பண்ணி நமக்கு ஒரு complete word வரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது suffix, முன்னாடி இருந்துச்சுன்னா அது prefix. ஓகேங்களா, அதே மாதிரி suffix ஓட some meaning பார்க்கலாம். let, அதுக்கு indicates வந்து smallness. lie, express capability. ETTE அதுனா to refuse something small or tiny. LY வந்து changing adjective into adverb. So letக்கு வந்து பாருங்க booklet, ILE க்கு பாருங்க fragile, ETT வந்து kitchenette, LY க்கு வந்து slowly. புரியுதுங்களா? சோ இது மாதிரி நமக்கு சஃபிக்ஸ்க்கு சில மீனிங்ஃபுல் சஃபிக்ஸ் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். டெரர், இங்க என்ன போட்டிருக்காங்க, ISM சேர்த்து டெரரிசம். நெய்பர், இங்க ஹுட் போட்டு நெய்பர்ஹுட். டிக்ஷன், இங்க ARY போட்டு டிக்ஷனரி.
Next, for noon போட்டு forenoon, slave ry போட்டு slavery, prefer able போட்டு preferable, awful so ful போட்டு awful, impress impression ion போட்டு impression. புரியுதுங்களா? சஃபிக்ஸோ ப்ரிஃபிக்ஸ் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் எந்த வேர்டு வந்து சூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி கூட கேட்கறதுக்கு இதுல அந்த மாதிரி தான் ஒரு 4 வேர்ட் கொடுத்துட்டு எது வந்து இதுக்கு கரெக்டான வேர்டா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஷூட் அவுட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து எந்தெந்த புக்ல வந்து நமக்கு சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க நியூ புக்ல. ஓகேங்களா? 6th பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்த ஒரே ஒரு டாபிக் இந்த ஒரே ஒரு இதுல மட்டும் தான் இருந்துச்சு. அதாவது ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு ly வந்து எந்த வேர்டுக்கெல்லாம் வந்து ஆட் பண்ணலாம் அதே மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இட் வில் நாட் பாசிபிள் வித் ஆல் த வேர்ட்ஸ். எல்லா வேர்ட்ஸ்க்குமே வந்து ly போட முடியாது, எந்தெந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் மட்டும் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இது இட் இஸ் சம்திங் லைக் சஃபிக்ஸ் தான், பின்னாடி நம்ம ஆட் பண்றோம் ly. ஓகேங்களா? சோ இப்ப எந்தெந்த வேர்டுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒன்னுக்கு மட்டும் அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. லோன் பிளஸ் ly லோன்லி. சோ பிளாசம்க்கு நம்ம சேர்க்க முடியாது, ஃபர்டைல்க்கு சேர்க்க முடியாது, விக்ரஸ்க்கு சேர்க்கலாம் விக்ரஸ்லி. அதே மாதிரி பிளேஸ்க்கு சேர்க்க முடியாது, ஆனா கான்ஸ்டன்ட்க்கு சேர்க்கலாம் கான்ஸ்டன்ட்லி, கம்ப்ளீட்க்கு சேர்க்கலாம் கம்ப்ளீட்லி, ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்லி, அன்லைக் அன்லைக்லி, கிரேட் கிரேட்லி. கிராஸ்க்கு சேர்க்க முடியாது, இமீடியேட் இமீடியட்லி, பிராட் பிராட்லி. சோ எந்தெந்த வேர்ட்க்கெல்லாம் சேர்க்க முடியும்ட்டு அது மட்டும் நான் ஆட் பண்ணிருக்கேன் ஆன்சர்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறமா 7th வந்து நமக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா 8th செகண்ட் டேர்ம்ல ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அது எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்க. prefix is an affix which is placed before the root word. இப்ப இந்த root word அப்படின்றது வந்து இப்ப நம்ம ஒரு வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ற வேர்ட் வந்து prefix. ஆனா அந்த வேர்டு இருக்கு தெரியுமா, அதுதான் என்னது root word. அந்த ரூட் வேர்டை வச்சு அந்த ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு நியூ வேர்ட் கிடைக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸாம்பிள் பாருங்க, ரைட்ன்றது வந்து ரூட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸ் என்னது ரீரைட், அப்போ நமக்கு ஒரு நியூ வேர்ட் கிடைச்சிருச்சு. சைக்கிள்ன்றது வந்து ஒரு நியூ ரூட் வேர்டு, அப்ப அதுக்கு ப்ரிஃபிக்ஸ் வந்து பை போட்டு நம்ம பை சைக்கிள். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, எக்ஸ்பெக்டட் அப்படின்றது வந்து ஒரு ரூட் வேர்டு, அன் போட்டு ப்ரிஃபிக்ஸ்ல அன்எக்ஸ்பெக்டட், அது ஒரு நியூ வேர்டா மாறிடுச்சு. சோ இந்த மாதிரி அதே மாதிரி நான் ப்ரிஃபிக்ஸ்க்கு வந்து சில மீனிங்ஸ் வந்து நான் இங்க கொடுத்திருந்தேன்ல, இவங்க புக்ல வந்து சில மீனிங்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. ப்ரிஃபிக்ஸோட மீனிங் பாருங்க. ரீனா அகெயின், அன்னா நாட், ப்ரீனா பிஃபோர், டிஸ்னா நாட், இம்னாலும் நாட், நான்னாலும் நாட் தான், மிஸ்னா ராங். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க. ரீ ரைட், அன்கைண்ட், ப்ரீ ரீடிங், டிஸ்ரெஸ்பெக்ட், இம்பாசிபிள், நான்சென்ஸ், மிஸ்பிஹேவ். புரியுதுங்களா? சோ இது வந்து ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்லயே வந்து சிலது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்டர்லைன் தி ப்ரிஃபிக்ஸ் இன் ஈச் வேர்ட் இன் தி பாக்ஸஸ். அப்ப இந்த பாக்ஸ்லயே நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியதுதான். ப்ரிஃபிக்ஸ் வேர்ட் என்னென்ன? அன், ரீ, டிஸ், அன், சே, ரீ, டிஸ், யூஎன் அன், யூஎன் அன், டிஸ்க்ளோஸ். அவ்வளவுதாங்க. இதுதான் இந்த எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்க்கு என்ன வந்துட்டாங்க? சஃபிக்ஸ்க்கு வந்துட்டாங்க. அதுவுமே ஒரு அஃபிக்ஸ் தான், ஆனா இந்த ரூட் வேர்டுக்கு அப்புறமா பிளேஸ் பண்றது தான் சஃபிக்ஸ், அதாவது அட் த லாஸ்ட். இப்ப பாருங்க, ரூட் வேர்ட் ஹாப்பி, சஃபிக்ஸ்னா ஹாப்பினஸ். கலர் வந்து ரூட் வேர்ட், சஃபிக்ஸ் வந்து ஃபுல் போட்டு கலர்ஃபுல், நியூ வேர்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட் வந்து ரூட் வேர்ட், சஃபிக்ஸ் வந்து ஷிப், சோ ஃப்ரெண்ட்ஷிப் நியூ வேர்டா மாறிடுச்சு. இது மாதிரி சில எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபேட், ஃபேட் பிளஸ் er ஃபேட்டர், யூஸ் பிளஸ் லெஸ் யூஸ்லெஸ், டிரைவ் பிளஸ் ing டிரைவிங், பியூட்டி பிளஸ் ஃபுல் பியூட்டிஃபுல், சேஞ்ச் பிளஸ் ஏபிள் சேஞ்சபிள், லை பிளஸ் ing லையிங். புரியுதுங்களா? சோ இதுக்கு சில இது ஒரு டேபிளோ காலம் கொடுத்துட்டு ஒரு நிறைய பாக்ஸ்ல நிறைய சஃபிக்ஸ் கொடுத்துட்டு என்னென்ன ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு ரூட் வேர்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. அந்த ரூட் வேர்டுக்கு எது சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? அதுதான் இந்த எக்ஸசைஸ். மிஸ் கால், லைக் சப் கேட்டகரி, இம்ப்ராப்பர், ஈக்குவலி, கன்ஸ்ட்ரக்ஷன், கம்ஃபர்ட், டிஸ்கம்ஃபர்ட். ஓகேங்களா? இல்லைன்னா கம்ஃபர்டபுளும் வரலாம், டிஸ்கம்ஃபர்ட்டும் வரலாம். ஆனா இங்க முன்னாடி கொடுக்கல ரூட் வேர்டு, அப்புறமா தான் கொடுத்திருக்காங்க. அதனால கம்ஃபர்டபுள், அப்புறமா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், சக்சஸ்ஃபுல், அதுக்கப்புறமா ட்ரை கலர், அப்புறமா நியூலி.
அவ்வளவுதாங்க. இதுக்கு ஆன்சரும் நான் உங்களுக்கு கீழே கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 9th இது வந்து 8th ஓகேங்களா. 9th பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம்ல நியூ புக்ல இருக்கு அகைன் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ரொம்ப சின்னதா தான் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் என்னன்னா ப்ரிஃபிக்ஸ்னா என்ன சஃபிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துட்டு 2 வேர்டு நீங்களே ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஈஸியா எல்லாமே நம்ம இந்த வேர்டு எல்லாமே வந்து நம்ம முன்னாடி இருக்க இதுலயே நம்ம கவர் பண்ணதுனால நான் இதுக்கு எதுக்குமே உங்களுக்கு நான் கொடுக்கல. ஓகேங்களா. இதோட நம்ம எங்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல போறோம். அதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அஃபிக்ஸ் அப்படின்ட்டு. அஃபிசேஷன்னா என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஒரு புது வேர்டை ஃபார்ம் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்து அஃபிசேஷன். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்ன்ட்டு 2 இருக்கு. ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒரு புது வேர்டை வந்து முன்னாடி ஆட் பண்ணா, அதாவது ஒரு வேர்டை முன்னாடி ஆட் பண்ணா ரூட் வேர்டோட அது வந்து ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்டோட பின்னாடி ஆட் பண்ணா அது சஃபிக்ஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எண்ட் ஆஃப் த வேர்ட் அண்ட் பிகினிங் ஆஃப் த வேர்ட். ஓகேங்களா. இதுக்கப்புறமா சில எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. என்னதுன்னா இல்லிட்ரேட், டிஸ்குவாலிஃபை, சூப்பர் நேச்சுரல், சப்அர்பன், மால் நியூட்ரிஷன். சஃபிக்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள் சைல்ட்ஹுட், எபிலிட்டி, எக்ஸாமினேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்லேவிஷ். சோ இந்த மாதிரி. அதுக்கப்புறமா சில எக்ஸசைசஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸோட ஆன்சர் கீயும் நான் இங்க உங்களுக்கு ஃபார்ம் அதாவது தனியாவே நான் கொடுத்திருக்கேன். ஃபார்ம் நியூ வேர்ட்ஸ் பை ஆடிங் அப்ரோப்ரியேட் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ். இங்க பாருங்க உங்களுக்கு இங்க இருக்கு, அதோட ஆன்சர் தான் இங்க. ஓகேங்களா. அக்யூரேட் வந்து ரூட் வேர்ட், நம்ம இன்அக்யூரேட் போட்டு ஒரு புது வேர்டை கண்டுபிடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். பிராக்டிஸ், பிராக்டிசபிள். டெக்னாலஜி, டெக்னாலஜிக்கல். ஃபேஷன், ஃபேஷனபிள். different, differently. child, childhood. national, multinational. origin, original. enjoy, enjoyment. ஓகேங்களா. அதுக்கப்புறமா செகண்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா frame sentences of your own using any 5 newly formed word. சோ நமக்கு வந்து இந்த 5 வேர்ட் 10 வேர்ட் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு 5 வேர்ட் எடுத்து நீங்களே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சும்மா நானா ஒரு சென்டென்ஸ் நான் கொடுத்திருக்கேன். உங்களோட இஷ்டம், நீங்க எப்படி வேணாலுமே வந்து நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னன்னு பாத்தீங்கன்னா fill in the blanks by adding appropriate prefix or suffix to the words ன்னு கொடுத்துட்டு ஒரு 8 கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. he was sleeping dash in his couch. bracketல comfort இருக்கு, அப்ப comfortably in his couch. next Kavya rides dash to school. bracketல cycle root word, அப்ப bicycle to school. there are only a dash of people in the theater. hand இருக்கு, handful of people. ஓகேங்களா. next it is dash to cut sandalwood tree. it is illegal to cut sandalwood trees. the dash of the president has been expected for the last half an hour. the arrival கொடுத்திருக்காங்க. the arrival of the president. ஓகேங்களா. the man behaved dash in front of the crowd. the man behaved normally, abnormally. ஓகேங்களா. இல்லனா நார்மலின்னு போடலாம், இல்ல அப்நார்மலின்னு போடலாம். ஓகேங்களா. 2 இருக்கு இதுக்கு. சோ இந்த அப்நார்மலினா வந்து உங்களுக்கு இது வரும். இது புது வேர்டு தான், அதுவுமே அப்பு போட்டு இங்க ly சேர்ப்போம். இங்க நார்மலின்றது வந்து வெறும் சஃபிக்ஸ்ல மட்டும் சேர்க்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் Swati had to dash of visiting the doctor. the Swati had no intention of visiting to doctor. next the bacteria are so small that you need dash to see them. the bacteria are so small that you need a microscope. scope ன்னு கொடுத்திருக்காங்க, microscope to see them. so ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட அந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஓகேங்களா. சோ அவ்வளவுதாங்க. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ரொம்ப ஈஸியா நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல்னா என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு அதோட டைப்ஸ் பார்க்கலாம். அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது, அது எல்லாத்தையுமே ஒண்ணு பார்க்கலாம். First, அதோட definition என்னன்னா article is a word which points out a person, thing or a place spoken of. Thus, article refers to the noun. சோ ஒரு ஆர்டிகிள்ன்றது வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா அது ஒரு வேர்ட். நமக்கு தெரியும் an, a, the இது 3 தான் வந்து ஆர்டிகிள் அப்படின்னு தெரியும். அப்படி அந்த வேர்ட் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்சனையோ ஒரு பொருளையோ ஒரு பிளேஸையோ குறிக்கிறதுக்கும் போது யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான் என்னது
ஆர்டிகல். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆர்டிகல் ரெஃபர்ஸ் டு த நவுன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா நவுன் இஸ் ஆல்சோ பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா என்னது? ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். ஓகேங்களா? அது மாதிரிதான் ஆர்டிகிளும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ ஆர்டிகல்ன்றது வந்து 2 டைப்ஸ் இருக்குங்க. ஒண்ணு வந்து டெஃபினைட் ஆர்டிகல், இன்னொன்னு வந்து இன்டெஃபினைட் ஆர்டிகல். இப்ப டெஃபினைட் ஆர்டிகல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சனை குறிப்பிட்டு சொல்லும் போது அதுதான் வந்து என்னதுன்னா டெஃபினைட் ஆர்டிகல். இது இன்டெஃபினைட் ஆர்டிகல்னா என்னன்னா, ஒரு பர்சன் இல்லாம எனி பர்சன், ஸ்பெசிபிக் பர்சனை குறிப்பிட்டு சொல்லும் போது அது டெஃபினைட். இப்ப எனி பர்சன் இல்ல திங் ஆர் பிளேஸ் வச்சு சொல்லும் போது அது இன்டெஃபினைட் ஆர்டிகல். ஓகேங்களா? இன்டெஃபினைட் ஆர்டிகல்ல எது வரும் அப்படின்னா, ஏவும் ஆனும் தான் வந்து இன்டெஃபினைட் ஆர்டிகல்ல வரும். டெஃபினைட் ஆர்டிகல்ல வந்து தி வரும். இந்த ஏ ஆன் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆன்ன்றது வந்து இட்ஸ் a vowel sound. ஓகேங்களா? AEIOU இந்த vowel soundல இருக்கும்போது ஒரு வேர்டு முன்னாடி யூஸ் பண்றது ஆன். ஏன்றது வந்து எங்க யூஸ் பண்ணனா, ஒரு பொருள், அதாவது நான் சொன்னேன்ல ஒரு ஸ்பெசிபிக் திங், a doctor, a school, a man, a woman. சோ இந்த மாதிரி யூஸ் பண்றது தான் வந்து ஒரு பாயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி அதுதான் வந்து ஏ யூஸ் பண்ணணும். தீன்றது வந்து பர்டிகுலரா யார் ஒரு பர்சனையோ குறிப்பிடும் போது. ஓகேங்களா? he saw the doctor. இப்ப புரிஞ்சுக்குதா த எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு? I'm sorry. So இதுதான் இன்டெஃபினைட் ஆர்டிகல் அண்ட் டெஃபினைட் ஆர்டிகல். இப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இன்டெஃபினைட் ஆர்டிகல் அண்ட் டெஃபினைட் ஆர்டிகல் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இப்ப பார்க்க போறோம். இன்டெஃபினைட் ஆர்டிகல்ல வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கவுண்டபிள் நவுன்ஸ், அதுவும் சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்றதுதான் இன்டெஃபினைட் ஆர்டிகல். நவுன்ஸ்னா என்ன? பிளேஸ், அனிமல்ஸ், நேம்ஸ், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ் தானே நவுன்ஸ். சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்னா என்னது? புக், அதாவது புக், பென், இந்த மாதிரி சிங்குலர். அப்ப a book, a pen, a car. சோ அங்க மாதிரி யூஸ் பண்ண a girl, an orange. சோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுதான் வந்து என்னதுன்னா, ஆரஞ்சுன்றது ஏன் போடுறோம்னா, அங்க vowel sound இருக்கிறதுனால, AEIOU ஓ இருக்கிறதுனால அங்க நம்ம an யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? இது வந்து இன்டெஃபினைட் ஆர்டிகல். நெக்ஸ்ட் டெஃபினைட் ஆர்டிகல்ல நான் என்ன சொல்லிருக்கேன், அதே மாதிரி சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ் பிளஸ் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுதான் வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா டெஃபினைட் ஆர்டிகல். இங்க பாருங்க, தி புக், தி புக்ஸ், த மில்க், அந்த மாதிரி யூஸ் பண்றதுதான் வந்து டெஃபினைட் ஆர்டிகல். புரியுதுங்களா? இப்போ ஏ ஆன் எங்க வந்து ஏ யூஸ் பண்ணணும், எங்க வந்து ஆன் யூஸ் பண்ணணும். நான் சொன்னேன்ல, ஏன்றது வந்து இப்போ ஆன்ன்றது வந்து காமனா வந்து ஒரு vowel sound இருக்கும் போது யூஸ் பண்றது தான் ஆன். ஏன்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சிங்குலர் கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணும்போது ஏ யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கேயும் நான் கொடுத்திருக்கேன் நானு. சரிங்களா? ஓகே, இப்ப ஆர்டிகல்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஏ அண்ட் தி இந்த 3 தான் ஆர்டிகல். அது எங்க யூஸ் பண்ணணும்ட்டு கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். சோ இப்ப பாருங்க, ஒரு 6th நியூ புக் 3rd டேர்ம்ல நமக்கு இது சின்ன இது மட்டும் தான் இருந்துச்சு, எக்ஸசைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதோட எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சுஜாதா இஸ் ரீடிங் an interesting story. ஏன் இங்க an போட்டோம்? AEIOU, ஐன்றது வந்து vowel. சோ அதனால இங்க an போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட், Vishal drew a wonderful picture on the board yesterday. Next, Srinath and Sandhya were bored at an awful concert. ஓகேங்களா? நெக்ஸ்ட், Purvaja ate a salad. Salad வந்து ஒரு இது மாதிரி. ஓகேங்களா? பொருள். Salad of raw vegetables for dinner. Next, Suresh was astonished to see the huge statue. Next, the child was playing with a yellow balloon. புரியுதுங்களா? சோ அவ்வளவுதாங்க. சோ ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுது அப்படின்னா, 6th நியூ புக் 3rd டேர்ம்லயும் 10thல மட்டும்தான் கவர் ஆகுது. மத்த எந்த ஸ்டாண்டர்ட்லயுமே வந்து உங்களுக்கு ஆர்டிகல் இல்ல. அது ரொம்ப சின்ன டாபிக். ஓகேங்களா?
10th நியூ புக்ல வந்து எது எதெல்லாம் ஆர்டிகிள் அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. எங்க வந்து சிங்குலர் நவுன்ஸ், அதாவது இப்ப பாருங்களேன், a and the, these are called articles. We use a or and with singular nouns only. எப்ப நான் சொன்னேன்ல a girl, an orange அந்த மாதிரி. Next we use with singular nouns plus adjective. அது வந்து ஒரு consonant sound வரும். ஓகேங்களா? இப்ப a computer, a unit, a wonderful artist, அங்கேயுமே வந்து நம்ம a யூஸ் பண்ணுவோம். இப்போ சிங்குலர் நவுன்ஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் வித் வவல் சவுண்டோட யூஸ் பண்ணணும்னா an யூஸ் பண்ணுவோம். கான்சோனன்ட்டோட யூஸ் பண்ணும்போது ஏவும், வவல் சவுண்டோட யூஸ் பண்ணும்போது ஆனும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, an artist, an MLA, mன்றது mன்றது வந்து emன்ற ஒரு சவுண்ட் குறிக்கிறதுனாலதான் an MLA. இங்க பாருங்க, an honest, இந்த பாருங்க h வந்து நம்ம சவுண்ட் வந்து சைலண்டா போயிடும். சோ an honest, on அந்த மாதிரி, honest shopkeeper. இப்ப நோட் பண்ணுங்க, words begin with consonant letters do not always begin with consonant sounds. புரியுதுங்களா? சோ எப்ப கான்சனன்ட் லெட்டர்ல ஆரம்பிக்குதோ ஒரு வேர்டு, அது எப்பவுமே வந்து கான்சனன்ட் சவுண்ட்ல வராதுன்னு சொல்றாங்க. சிமிலர்லி words begin with vowel letter do not always begin with vowel sounds. புரியுதுங்களா? அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, honor, it sounds like honor. Next European, இதனா European. ஓகேங்களா? அந்த மாதிரி. Next we use the when we use the when a person, an animal, a plant, a place, a thing is mentioned for a second time. புரியுதுங்களா? I bought a book this morning. I am reading the book now. ஃபர்ஸ்ட் வந்து தான் போடுறோம். ஆனா செகண்ட் டைம் அதே ஒரு நவுனை நம்ம குறிக்கும் போது, ஓகேங்களா, அதே நவுனை குறிக்கும் போது நம்ம செகண்ட் டைம் தி யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் எங்க யூஸ் பண்ணணும், தி எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, we use the when it is clear to the listener or reader which person, animal, thing, place we are referring to. புரியுதுங்களா? இந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம மட்டும் குறிப்பிட்டு நம்ம சொல்லும் போது அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், தி. அதுதான் டெஃபினைட் ஆர்டிகல். பர்டிகுலர் பர்சனையோ ஒரு பொருளையோ குறிக்கும் போது நம்ம தி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதுதான் இங்க இப்படி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், the judge found him not guilty. நெக்ஸ்ட் we use எப்ப வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், the சொல்லிருக்காங்க பாருங்க. we use the when there is only one such thing, the earth goes around the sun. We usually use the before ordinal numbers. I live on the 3rd floor, I live on the 2nd floor, அந்த மாதிரி. So இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் க்கு கொடுத்திருக்காங்க. we use the before some proper nouns. ப்ராப்பர் நவுன்னா அதுதான், அது இப்ப அரேபியன் சீனா அரேபியன் சீ தான், அதுக்கு வேற பேர் வைக்க முடியாது, அது ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? சோ தி அரேபியன் சி, தி இந்தியன் ஓஷன், தி ஸ்பெசிபிக் ஓஷன், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒரு ஹோட்டலுக்கோ, லேண்ட்மார்க் பில்டிங்கோ, மான்யூமெண்ட்ஸ்க்கோ, நேச்சுரல் அங்கெல்லாமே நம்ம தி யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி பிளேசஸ், அதுதான் காமனா பிளேசஸ்க்கெல்லாம் வந்து நம்ம தி தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு நேம்ஸ் வந்து எண்டிங் வித் ப்ளூரல்ல வந்தாலும் த தான். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், நெதர்லாண்ட்ஸ், அந்த மாதிரினாலும் தி தான் யூஸ் பண்ணுவோம் முன்னாடி. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ சம் ப்ராப்பர் நவுன் ஆர் நாட் preceded by an article. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, an ஆப்பிரிக்கான்னு வராது, வெறும் ஆப்பிரிக்கா தான். நெக்ஸ்ட் ஏசியா தான், பெல்ஜியம், இந்தியா, டோக்கியோ, இதெல்லாம் வந்து some of the proper names of continents and countries which cannot be, some nouns can be counted and they are countable nouns, some cannot be counted and they are uncountable nouns அப்படின்ட்டு சொல்றாங்க. எது countable எது uncountable அப்படின்ட்டு பாருங்க. a leaf fell off the tree. அதாவது ஒரே ஒரு லீஃப் வந்து மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு, அப்ப அது கவுண்டபிள். கரெக்ட்டுங்களா? rain can cause flooding. அப்படின்னா என்னது? அதாவது ஃப்ளட் வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. சோ அப்ப அது uncountable noun-ஆ மாறிடுதாங்க. So we use the which is uncountable nouns when it is clear to the reader which things we are referring to. So இப்போ uncountable nounsக்கு வந்து நம்ம the யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்குதான் எக்ஸாம்பிள், the rice in this supermarket is good. Rice is a staple food of Asians.
ரைஸ்ன்றது வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது கரெக்டா, அன்கவுண்டபிள் அது. சோ அங்க த யூஸ் பண்றோம். The word some can be used with both countable and uncountable வந்து என்னன்னா, இப்ப பாருங்களேன், I want some apples, I want some papers. அங்க வந்து some யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? It can be countable as well as it cannot be countable. அந்த டைம்ல இருக்கும்போது சம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. அந்த கான்வர்சேஷனுக்கு வந்து எங்கெல்லாம் ஆர்டிகிள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸசைஸ். அதே மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு ஒரு இங்க வந்து ஆர்டிகிள் வந்து மிஸ் ஆயிருக்கு, நிறைய இடத்துல ஆர்டிகிள்ஸ் மிஸ் ஆயிருக்கு, அதையுமே ஃபில் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு உண்டான ஆன்சர் கீ தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். நீங்க இந்த ஆன்சர் கீ வச்சு நீங்க ஒரு வாட்டி நீங்க கோ த்ரூ பண்ணி நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இதோட வந்து நமக்கு ஆர்டிகிள் வந்து முடியுது. சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதோட வந்து நமக்கு கிராமர் வந்து இந்த ஸ்கெடியூலோட கிராமர் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. தேங்க்யூ.